ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டாப் 50 நவம்பர் மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 25 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிப்போம். இதில் ரிமைனிங் இருக்க 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அரிசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? இந்தியா தான் வந்து அரிசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் பிடிச்சிருக்கு. பின்வரும் எந்த மாநில பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்தே மாதர பாடல் இசைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பள்ளிகளுக்கு வந்தே மாதர பாடல் இசைப்பது எந்த பிரதேசத்துக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு? உத்தரப்பிரதேசம். அப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்தே மாதரம் பாடணும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, இந்தியாவின் முதல் பழங்குடியினர் மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது? குஜராத். இந்தியாவினுடைய முதல் பழங்குடியினர் மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் குஜராத். ஹனிமாது விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இலங்கையில் தான் வந்து ஹனிமாது விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. கையில் தான் வந்து ஹனியை ஊற்றி சாப்பிடுவோம், அதனால வந்து ஹனிமாது அப்படின்னா இலங்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஜூனியர் பெண்கள் உலக ஹாக்கி போட்டி நடைபெற உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலியில் தான் வந்து ஜூனியர் பெண்கள் உலக ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. அடுத்து, பொது சேவை ஒளிபரப்பு தினம் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே கடைபிடிக்கப்படுவது எந்த நாள்? நவம்பர் 12 தான் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே வந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்து, செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைக்காக ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் முதலில் கூட்டு சேர்ந்த இந்திய மாநிலம் எது? மகாராஷ்டிரா மாநிலம் தான் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைக்காக ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் முதலில் கூட்டு சேர்ந்த இந்திய மாநிலம். அடுத்து, தற்போது இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 24 வடக்கு பர்கானா அப்படின்ற மாவட்டம் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது. அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் சிறிய டைட்டல் தொழில்நுட்ப பூங்கா அமைந்துள்ள இடம் எது? வேலூரில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் முதல் சிறிய டைட்டல் தொழில்நுட்ப பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு? வேலூரில். அடுத்து, வானியல் கோல்டிலாக்ஸ் மண்டலம் என்றால் என்ன? அதாவது நீர் வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்கும். திட, திரவ, வாயு நிலையில் இருக்கும். இது கோல்டிலாக்ஸ் மண்டலம் அப்படின்னா திரவ வடிவில் நீர் இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்து கோல்டிலாக்ஸ் மண்டலம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து, மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை முதலில் வழங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. ஆனால் இந்த சட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை முதலில் வழங்கிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. அடுத்து, இந்தியாவின் பறவை கிராமம் என்று கொண்டாடப்படும் பகுதி எது? மேனார், ராஜஸ்தானில் இருக்குது. இந்த பறவை கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேனார் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. மேனார்ன்ற பிளேஸ் தான் வந்து அழைக்கிறோம். இந்த மேனார்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார்? டேவிட் சலாய். 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார்? டேவிட் சலாய். இந்த பறவை கிராமம் அப்படின்றது பறவைகள் எல்லாம் பாலைவனத்துக்கு மேலே பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான்னாலே நமக்கு தார் பாலைவனம் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். அப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேனார் அப்படின்ற பிளேஸில் தான். அதாவது பாலைவனத்துக்கு மேலேன்னும் போது மேனார்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாலைவனம்னா ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே தான் வந்து பறவை கிராமம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இவற்றில் எந்த மாநிலத்தில் எட்டூர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? தெலுங்கானா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம நார்மலாக தமிழில் 8 அப்படின்னு எழுதுவோம். இது 8 அப்படின்னு இருந்தால் அதை வந்து தெலுங்கில் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தெலுங்கானா மாநிலத்தில் தான் வந்து எட்டூர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அடுத்து, 2025ஆம் ஆண்டு கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் குறித்த தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா கைத்தறி, அது வந்து ஒடிசா மாநிலத்தில் தான் வந்து நடைபெற்றது. கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் அப்படின்னா கைத்தறியில் அப்படியே கையாலே தரிச்சு அடுத்து கைவினை பொருட்கள் கையாலே செஞ்சு எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போது கைனா ஒடிசா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் மாநாட்டில் இணைந்த முதல் தெற்காசிய நாடு எது? வங்காளதேசம் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் மாநாட்டில் இணைந்த முதல் தெற்காசிய நாடு. அடுத்து வங்காளதேசம். அடுத்து, கிறிஸ்துமஸ் தீவு எந்த கடலில் அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் கிறிஸ்துமஸ் தீவு அமைஞ்சிருக்கு. அடுத்து, சமீபத்திய செய்திகளில் காணப்பட்ட ஜேச்சனாக்ஸ் குரங்காஜென்சிஸ் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டு இனத்தை சேர்ந்தது. ஜேச்சனாக்ஸ் குரங்கானென்சிஸ் அப்படின்றது வண்டு இனத்தை சேர்ந்தது. அடுத்து, 2025ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை சமஸ்கிருத விழா எங்கு நடைபெற்றது? கொழும்புல நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை சமஸ்கிருத விழா எங்கு நடைபெற்றது? கொழும்புல. இந்தியாவின் முதல் 3 மெகாவாட் மணி நேர வெனடியம் ரெடாக்ஸ்
ஃப்ளோ பேட்டரி அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் நொய்டாவில் தான் வந்து இந்தியாவின் முதல் 3 மெகாவாட் மணி நேர வனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி அமைப்பு வந்து நொய்டாவில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் தான் வந்து பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஓமன் ட்ரோன் அமெரிக்காவும் எந்த நாடும் இணைந்து உருவாக்கியது? ஓமன் ட்ரோன் அப்படின்றத அமெரிக்காவும் எந்த நாடும் இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் வந்து இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இணைஞ்சு ஓமன் ட்ரோன் அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து முத் நியோமா விமானப்படை தலை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது? லடாக்ல அமைஞ்சிருக்கு. முத் நியோமா விமானப்படை தலை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்ல. அடுத்து எந்த நாட்டில் உடுருங்கு எரிமலை அமைந்துள்ளது? பொலிவியா நாட்டில் தான் வந்து உடுருங்கு எரிமலை அமைஞ்சிருக்கு. அடுத்து சிறந்த புலனாய்வுக்கான முதல்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கார்த்திக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. சிறந்த புலனாய்வுக்கான முதல்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கார்த்திக். இவங்க திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நவம்பர் மந்த்துக்கான டாப் 50 கொஷின்ஸ். மேக்ஸிமம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதோட நம்மளோட சேனலில் போடுற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.